இன்னொருவர் குட்டி தலைவர் வந்திருக்கார். எந்த தலைவர் உங்களுக்கு தெரியுமில்ல? உதயநிதி. அவரு பேசுறார். என்ன, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டுக்கு கள்ளத்தனமா போறாங்க. என்ன, அவர் பாகிஸ்தான்லயே உள்துறை அமைச்சரா இருக்காரு, இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர். ஐயா, நீ ஒரு ஸ்டேட்ல துணை முதலமைச்சர் இருந்துகிட்டு இந்த குதிக்கிறிய, இந்திய நாட்டையே ஆளக்கூடிய ஆளுமை மிக்க உள்துறை அமைச்சரா இருக்கிறாரு. அவரை பார்ப்பதில் என்ன தவறு? நீங்க பாரதிய கட்சி மதவாத கட்சி, தீண்டத்தகாத கட்சின்னு சொல்லிட்டு பாரத பிரதமரை போய் திரு ஸ்டாலினும் பார்க்கிறாரு, திரு உதயநிதி ஸ்டாலினும் பார்க்கிறாங்க. அப்படின்னா அங்க பயம், இங்க வீராப்பு. இதுதான் ஸ்டாலினுடைய நாடகம், கருணாநிதி குடும்பத்தினுடைய நாடகம். மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. 2026 தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுகின்ற தேர்தலாக இருக்கணும். இன்றைக்கு திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு அழைக்கிறாங்க, உதயநிதி அழைக்கிறார். கேலோ இந்திய விளையாட்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அழைத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதே போல செஸ் ஒலிம்பிக் போட்டி, செஸ் ஒலிம்பியாட் போட்டி, அதுல கலந்துக்கணும் ஸ்டாலின் அழைச்சு கலந்துக்கிட்டார். இன்றைக்கு பல திட்டங்களுக்கு கலைவாணர்கள் அடிக்கல் நாட்டின அந்த திட்டத்தை அடிக்கல் நாட்டுவதற்கு பாரத பிரதமர் அழைச்சார். இவரெல்லாம் பிரதமருக்கு வரவேற்பு கொடுக்கிறாங்க, ரோட் ஷோ நடத்துறாங்க, அவர்களை விழாவுக்கு அழைத்து பாராட்டுறாங்க. நாம கூட்டணி சேர்ந்தா இவ்வளவு பொறுமை, எதிர்ப்பு, பயம். ஆக கூட்டணி வச்சுட்டாங்களே, என்ன செய்வது? ஆட்சி பறிபோய்விட வேண்டிய அச்சம் ஸ்டாலின் வந்துட்டது. சட்டமன்றத்தில் திடீர்னு எழுந்துச்சார், என்ன பார்த்து கேள்வி கேட்டார். என்னங்க, நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டீங்களே, ஒட்டுமில்ல உறவுமில்லைன்னு சொன்னீங்களே, 2031 வரைக்கும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு கூட்டணி வச்சுட்டீங்களான்னு கேட்டார். இது எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் நடுக்கிற? ஒரு முதலமைச்சர், திமுக தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்கிற கேள்வியா? அப்படின்னா பயம் வந்துட்டுதுல, அண்ணா திமுக கண்டு பயம் வந்துட்டுதா இல்லையா? சொல்லுங்க. இல்லைன்னா சட்டமன்றத்திலேயே அந்த கேள்வி கேட்பாரா இன்றைய முதலமைச்சர்? ஆக 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டணி அமையும், ஆட்சி அமைப்போம் தனி பெருமையோடு. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் பேசுறார், மத்தியில் எந்த திட்டமும் கொடுக்கல, எந்த நிதியும் கொடுக்கல அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இங்க பேசிட்டே இருக்கிற தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது மத்தியில் 16 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க. 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. அதுல பாத்தீங்கன்னா விபி சிங் அவர் தலைமையில் இருந்த மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தாங்க. மரியாதைக்கு தேவகடா அவர்கள் பிரதம மினிஸ்டர் இருந்த பொழுது அந்த அமைச்சரில் இடம்பெற்றிருந்தீங்க. ஐஜே குஜரால் அவருடைய அமைச்சர்களை இடம்பெற்றிருந்தீங்க. அப்புறம் பாஜக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க, காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. இப்படி எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருந்த ஒரே கட்சி திமுக கட்சி. 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது தமிழ்நாட்டை பத்தி ஞாபகம் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று அக்கறை இல்லை. ஓட்டு போட்ட மக்களை மறந்த முதலமைச்சர் இன்றைக்கு வீரவசனம் பேசுறார். மத்தியிலிருந்து நிதி கிடைக்கவில்லை என்று 1999 5 ஆண்டு கால மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களே, இப்ப பாரதிய ஜனதா கட்சி தான் ஆண்டது. அப்பெல்லாம் நிதி கேட்டு பெறல, அப்பெல்லாம் திட்டங்களை கேட்டு பெறல. அப்போ ஆட்சி அதிகாரம் மத்தியிலே தேவைப்பட்டது திமுக குடும்பத்துக்கு. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. எல்லா கட்சியிலையும் அமைச்சரவையில் இடம்பெற்று மத்தியில் இன்றைய தினம் வேண்டும் என்று திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியை அன்றாட பேசுகின்ற ஒரு பொருளாக்கி என்ன நியாயம்? சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொருவரும் சிந்திக்க வேணும்.
நீ உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தா 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் திமுக இடம்பெற்றுகின்ற பொழுது தேவையான திட்டங்களை நிதிகளை பெற்று தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஒரே கட்சி திமுக கட்சி, திரு கருணாநிதி குடும்பம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்த பகுதியெல்லாம் இப்ப நடக்கிற தேர்தல் மத்தியில் ஆட்சி வர்றதுக்கு தேர்தலா, மாநிலத்தில் ஆட்சி வர்றதுக்கு தேர்தலா? நீங்களே சொல்லுங்க. மாநிலத்துக்கு வர சட்டமன்ற தேர்தலா இல்ல மத்தியில் வர? கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS உரையாற்றினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.